அன்புள்ள நண்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இன்னைக்கு நம்ம பிரபஞ்சனோட ஒரு சிறந்த சிறுகதையை தான் எடுத்து படிக்க போறோம். பிரபுத்தி அதிகமா அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அவர் உங்களுக்கு நல்லாவே தெரியும், சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். அதாவது வானம் வசப்படும் என்ற ஒரு நூலுக்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம வாசிக்க போற சிறுகதையான மரி என்கிற ஆட்டுக்குட்டி கூட பாத்தீங்கன்னா நம்ம எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் 100 சிறந்த சிறுகதையை தேர்ந்தெடுத்ததுல இந்த கதையும் ஒண்ணு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கதையை வாசிக்கலாம் வாங்க. தமிழ் சார், அந்த அற்புத மரிக்கு டிசி கொடுத்து அனுப்பிடலாம்னு யோசிக்கிறேன் என்றார் எச்எம். எந்த அற்புத மரி என்றேன் நான். ஆமா, அந்த ஸ்கூல்ல அப்படியே 998 அற்புத மரி இருக்காங்களாம். எந்த அற்புத மரிங்கிறீங்க? அதான் அந்த 10ஆம் வகுப்பு படிக்குத அந்த மாதிரி. தினத்தாளை மடித்து வைத்துவிட்டு அந்த அற்புத மரியின் முகத்தை மனசுக்கு கொண்டு வர முயற்சித்தேன். வந்துவிட்டார். எப்போதும் சுயங்கம் மெல்லுகிற, அப்படி மெல்வதன் மூலமாக இந்த பள்ளிக்கூடம், அதன் ஆசிரியர்கள், மாணவர்கள், மாணவிகள், சட்டத்திட்டங்கள், ஒழுங்கு விதிகள் எல்லாவற்றையும் அலட்சியப்படுத்துகிற நான் உங்களை எல்லாம் ஒரு பொருட்டாகவே நினைக்கிறதில்லை. நீங்கெல்லாம் எனக்கு ஃபூ என்கிற முகபாவமும் திமிர்த்தனமும் கொண்ட ஒரு சண்டைக்கார மாணவி என் நினைவுக்கு வந்தாள். எனக்கு அவள் மாணவிதான். என்னத்துக்கு சார் டிசி? என்னத்துக்கா? நீ இந்த உலகத்துல தான் இருக்கீரா? அவ உன் ஸ்டூடெண்ட் தானையா? ஆமா, அப்பப்ப இஷ்டப்பட்டால் ஏதோ எனக்கு தயவு பண்ணுகிற மாதிரி கிளாஸுக்கு வரும் போகும். நீரே சொல்லுகிறீர் பாரும் என்று சொல்லிவிட்டு 2 ஆள் சேர்த்து தூக்க வேண்டிய வருகை பதிவு ரெஜிஸ்டரையும் இன்னும் 2-3 ஃபைலையும் தூக்கி என் முன் போட்டார். பாரு, நீயே பாரு. போன 6 மாசம் காலத்துல எண்ணி 12 நாள் தான் ஸ்கூலுக்கு வந்திருக்கா. வீட்டுக்கும் மாசம் ஒரு கடிதம் எழுதி போட்டு கொண்டுதான் இருக்கேன். ஒரு பூச்சி புழு இப்படி எட்டி பார்த்து அந்த கடிதாசி போட்ட கம்நாட்டி யாருன்னு கேட்டுச்சா? சரிதான், போடா நீயும் ஆச்சு, உன் கடிதாசியும் ஆச்சுன்னு இருக்கா அவள். சரி ஏதாச்சும் மெடிக்கல் சர்டிபிகேட் கேட்டு வாங்கி சேர்த்துக்கலாம்னா வந்தா தேவலாம். நம்ம டிஓ மாதிரி இல்ல, ஸ்கூலுக்கு இஷ்டப்பட்டால் வராள். வந்தாலும் ஸ்டூடெண்ட் மாதிரியா வர்றா? சாச்சா, என் வாயால அது எப்படி சொல்றது? ஒரு பிரெஞ்சு சைக்கிள்ல கண்ணுக்குட்டி மேல உட்கார்ந்து வர்ற மாதிரி பேண்ட் போட்டு கொண்டு வர்றாள். பேண்ட்னா என்ன மாதிரி பேண்ட்ங்கிறீரு? அப்படியே சிக்குன்னு பிடிச்சுக்கிட்டு போட்டோக்கு சட்டம் போட்ட மாதிரி, அது பட்டுன்னு தெரிச்சிடுவோம்னு நமக்கெல்லாம் பீதியை ஏற்படுத்துற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றாள். சட்டை போடுறாள், மேல என்னத்துக்கான 2 பட்டனையும் அவுத்து விட்டுட்டு வர்றது. அது மேல சியான் பாம்பு மாதிரி ஒரு செயின், காத்தாடி வால் மாதிரி அது அங்கிட்டும் இங்கிட்டும் வளைஞ்சு ஆடுறது. கூட இத்தனை பசங்க படிக்கிறாங்களேன்னு கொஞ்சமாச்சும் உடம்புல வெக்க வேணாம்? இந்த இழவெடுத்த ஸ்கூல்ல ஒரு யூனிஃபார்ம், ஒரு ஒழுங்கு, ஒரு மண்ணாங்கட்டி, ஒரு தெருப்புழுதி ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரியுங்க, நீர் அதையெல்லாம் ரசித்திருப்பீர் சார். ஓய் சும்மா இருங்க, 40 வருஷம் இதுல குப்பை கொட்டியாச்சு. ஐ நோ ஹியூமன் சைக்காலஜி மிஸ்டர் தமிழ் சார். எனக்கு மனத்தத்துவம் தெரியும்பா. உமக்கு என்ன வயசு? 29 சார். என் சர்வீஸே 40 வருஷம். பேண்ட் சட்டை போடக்கூடாதுன்னு விதி ஒண்ணும் நம்ம ஸ்கூல்ல இல்லையே சார். அதுக்காக அவுத்து போட்டுட்டு போகலாம்னு விதி இருக்கா என்ன? வயசு 18 ஆகுதுங்க அவளுக்கு. கோட்டடிச்சு இப்பதான் 10th வந்திருக்காள். எங்க காலத்துல 18 வயசுல இடுப்புல 1 தோல்ல 1 இருக்கும். போதாத குறைக்கு மாங்காயை கடிச்சுக்கிட்டு இருப்பாளுங்க. போன மாசத்துல ஒரு நாள் போனா போகுதுன்னு நம்ம மேல இறக்கப்பட்டு ஸ்கூலுக்கு வந்தாலே, அப்போ அவள் ஒரு நாள்ல 6 மணி நேரத்துக்குள்ளார ஹார்ட்லி 6 hours சார். என்ன பண்ணியிருக்காள் தெரியுமா? யாரோ 4 தடி கழுதிங்களோட, நீங்களாம் ரொம்ப கௌரவமா சொல்லியிருப்பேல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு, 4 தடி கழுதிங்களோட ஸ்கூல் வாசல்ல சிரிச்சு பேசிட்டு இருந்திருக்காள். நம்ம ஹிஸ்டரி மகாதேவன் இருக்க, அது ஒரு அசடு. நம்ம ஸ்கூல் வாசல்ல நம்ம ஸ்டூடெண்ட் இப்படி மிஸ்பிஹேவ் பண்றாங்களேன்னு அவகிட்ட போய், இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அற்புத மாதிரி, உள்ளே வான்னு கூப்பிட்டு இருக்கான். அவள் என்ன சொன்னால் தெரியுமா? சொல்லுங்க சார். உங்களுக்கு பொறாமையா இருக்கா சார்னு கேட்டுட்டாள். அந்த பசங்க முன்னால வச்சு மனுஷன் கண்ணால ஜலம் விட்டுட்டு என்கிட்ட சொல்லி அழுதார். இந்த ஸ்கூல் கேம்பஸுக்குள்ள நடக்கிறதுக்கு தான் நீங்க பொறுப்பு, வெளியில நடக்கிற விவாதத்துக்கெல்லாம் நீங்க என்ன கட்டுப்படுத்த முடியாது சார்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்றா. யாருகிட்ட? இந்த நரசிம்மங்கிட்ட. எச்சமுக்கு முகம் சிவந்து மூக்கு விடைத்தது. இந்த அநியாயம் இத்தோடு போகல. சாயங்காலம் பிடி மாஸ்டர் கிட்ட சண்டை போட்டு கொண்டாள்.
அவன் இப்படி பண்ணக்கூடாது, இப்படி வளையணும், இந்த மாதிரி கையை வச்சுக்கணும்னு அவளை தொட்டு தொட்டு சொல்லி கொடுத்து கொண்டிருந்தான். தொட்டவன் எசகு பிஸ்கா எங்கேயோ தொட்டுட்டான் போல இருக்கு. இவ என்ன கேட்டிருக்கா தெரியுமா? என்ன தொட்டு பேசாதீங்கன்னு சொல்லியிருப்பாள். மனுஷன் ஜாதினா அப்படித்தானே சொல்லி இருக்கணும். இவள் என்ன சொன்னால் தெரியுமா? எச்சம் தலையை கையில் தாங்கி பிடித்துக் கொண்டார். அவர் முகம் வேர்த்து விட்டிருந்தது. சார், உங்க பொண்டாட்டியோட நீங்க படுக்கத்தே இல்லையான்னு கேட்டு விட்டாள். பாவம் நம்ம பிடி பத்மநாபன் லீவ் போட்டு விட்டு போய்விட்டான். முடியாதப்பா, முடியவே முடியாது. நானும் 4 பெத்தவன். இந்த ராட்சச ஜென்மங்கள்லாம் வச்சுக்கிட்டு ரத்த கொதிப்பை வாங்கிட்டு அல்லாட முடியாதுப்பா. அந்த கழுதையை தொலைச்சி தலைமொழிகிட வேண்டித்தான். இப்ப போய் டிசி கொடுத்துட்டா அவ எஸ்எல்சி எழுத முடியாமல் போயிடும் சார். அவள் வாழ்க்கை வீணாகி போய்விடும். அந்த கழுதிக்கே அதை பத்தி கவலை இல்ல. உமக்கு எதுக்கு? நமக்கு எதுக்கு என்று என்னால் இருந்து விட முடியாது. அது என் சுபாவமும் இல்லை. அத்தோட அந்த மரி என்ற ஆட்டுக்குட்டி ஒரு சின்ன பெண். அப்படி என்ன பெரும் பாவங்களை பண்ணிவிட்டால்? அப்படியே தான் இருக்கட்டுமே. அதற்காக அவளை கல்லெறிந்து கொள்ள நான் என்ன அப்பழுக்கற்ற யோகியனா? நான் சுமதியிடம் சொன்னேன். எச்சம் மாதிரி தான் அவளும் சொன்னாள். உங்களுக்கு எதுக்கு இந்த வம்பெல்லாம்? நீங்க சொல்றதை பார்த்தாலும் அது ரொம்ப ராங்கி டைப் மாதிரி தெரியுது. உங்களையும் தூக்கி எறிந்து ஏதாச்சும் பேசிட்டா என்றாள். அவளை சம்மதிக்க வைத்து அவளையும் அழைத்துக் கொண்டு மரி வீட்டுக்கு ஒரு நாள் சாயங்காலம் போனேன். என் வீட்டுக்கு ரொம்ப தூரத்தில் இல்லை அவள் வீடு. ரயில் நிலையத்துக்கு எதிரே இருந்த வரிசை வீடுகளில் திண்ணை வைத்த முன்பகுதி ஓடு போட்டு பின்பகுதி ஒட்டிய பழங்காலத்து வீடு அவளுடையது. விளக்கு வைத்த நேரம் திண்ணை புழுதி படிந்து பெருக்கி வாரப்படாமல் கிடந்தது. உள்ளே விலை மதிப்புள்ள நாற்காலிகள் சோபாக்கள் இருந்தன. ஆனாலும் எந்த ஒழுங்கும் இன்றி கல்யாண வீடு மாதிரி இறைந்து கிடந்தன. மரி என்று நான் குரல் கொடுத்தேன். 3 முறை அழைத்த பிறகுதான் யாரு என்று ஒரு குரல் உள்ளிருந்து வந்தது. கலைந்த தலையும் தூங்கி எழுந்த உடை சுருக்கங்களோடும் சட்டையும் கையிலுமாக வெளிப்பட்டால் மரி. என்னை பார்த்ததில் ஒரு ஆச்சரியம் வெளிப்படையாக அவள் முகத்தில் தோன்றியது. என் மனைவியை பார்த்ததில் அவளுக்கு இரட்டை ஆச்சரியம் இருக்க வேண்டும். வாங்க சார், வாங்க உட்காருங்க என்று எங்கள் இருவரையும் பொதுவாக வரவேற்று விட்டு நாற்காலிகளை ஒழுங்குபடுத்தினாள். சோபாவில் நானும் சுமதியும் அமர்ந்தோம். எதிரே இருந்த ஒரு நாற்காலியில் அவள் அமர சொன்னதும் அமர்ந்தாள். தூக்கத்தை கலைச்சிட்டேனாமா என்றேன். பரவாயில்ல சார் என்று வெட்கத்தோடு தலையை கவிழ்ந்து கொண்டாள். முகத்தில் விழுந்த முடியை மேலே தள்ளி விட்டுக் கொண்டாள். நீங்க எப்படி இங்கே? சும்மாதான், பீச்சுக்கு போய்கிட்டு இருந்தோம். வழியில தானே உன் வீடு, பார்த்து ரொம்ப நாளாச்சேன்னு நுழைஞ்சிட்டோம். அழையாத விருந்தாளி. உடம்பு சரியில்லையா? தைலம் வாசம் வருதா சார்? லேசா தலைவலி. ஏதாச்சும் சாப்பிட்டீங்களா சார்? எல்லாம் ஆச்சு. வீட்டுல யாரும் இல்லையா? வீடா சார் இது? வீடுன்னா அப்பா அம்மா இருக்கணும். அப்பா எப்போ போயிட்டாருன்னா செத்து போயிடல, எங்களை விட்டு விட்டு போயிட்டார். அம்மா என்ன சுத்தமா விட்டுடல. அப்பப்போ நாங்க சந்திக்கிறோம். சமயத்துல 2 நாளுக்கு ஒரு முறை நாங்க பார்த்து கொண்டால் அது அதிகம். அதனாலதான் இது வீடா அப்படின்னு சொல்றேன். எனக்கு ஏதோ லாட்ஜ்ல தங்குற மாதிரி தோணுது சார். எனக்கு சங்கடமாய் இருந்தது. இரவுகளில் நசுங்கிய அலுமினிய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பிச்சைக்கு வருகிற குழந்தையை பார்ப்பது போல் இருந்தது. சாப்பாடு எல்லாம் எப்படி அம்மா? பெரும்பாலும் பசி எடுக்கிறப்போ எங்க தோணுதோ அங்க சாப்பிடுவேன். ஹோட்டல்ல தான். அம்மா வீட்டுல தங்கி இருந்தா ஏதாவது செய்வாங்க. அம்மா சமையலை காட்டிலும் ஹோட்டலே தேவலை. நல்லா இருக்காதுன்னு சொல்லல, அம்மான்னு நினைச்சு சாப்பிட முடியல. பொண்ணுன்னு நினைச்சு அவங்களும் பண்ணல. சுமதி என்னை முந்தி கொண்டு கேட்டாள். உன் அம்மா தானே அவங்க? ஆமாங்க. இப்ப வேற ஒருத்தரோட அவங்க இருக்காங்க. அவரை எனக்கு பிடிக்கல, என்னையும் அவருக்கு பிடிக்கல. சரி, அவங்க வாழ்க்கையை அவங்க வாழறாங்க, என் வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஒரு இறுக்கமான மௌனம் எங்கள் மேல் கவிழ்ந்தது. நான் சாவி கொடுக்காமல் எப்போதோ நின்று போயிருந்த கடிகாரத்தை பார்த்து கொண்டிருந்தேன். மரி, ஸ்கூலுக்கு வந்தா ஒரு மாறுதலா இருக்கும்ல? நான் யாருக்காக சார் படிக்கணும்? உனக்காக என்றாள் அவள். இதற்கு மேல் எதுவும் பேசக்கூடாது என்று எனக்கு தோணியது. பீச்சுக்கு போகலாம் வாயே. வரட்டுமா சார் என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள். வா, இதோ வந்து விட்டேன் சார் என்று துள்ளி கொண்டு எழுந்தால் உள்ளே ஓடினாள். நான் சுமதியை பார்த்தேன். பாவங்க என்றாள் சுமதி. யாருதான் பாவம் இல்லை? இந்த பெண்ணை விட்டுட்டு எங்கேயோ இருக்கிற அந்த அம்மா பாவம் இல்லையா? இத்தோட அப்பா பாவம் இல்லையா? எல்லோருமே ஒரு விதத்துல பாவம் தான் என்றேன் நான். அப்போதுதான் பூத்த ஒரு பூ மாதிரி
மழையில் நனைந்த சாலை ஓரத்த மரம் மாதிரி ஓட்டை குழாங்கள் மாதிரி வெளிப்பட்டால் மறி. பேண்ட் தான் போட்டிருந்தாள். சட்டையை டக் பண்ணியிருந்தால் அழகாகவே இருந்தது அந்த உடை. உடம்புக்கு சௌகரியமானதும் பொருத்தமானதும் தானே உடை. ஸ்மார்ட் என்றேன். தேங்க்யூ சார் என்றால் பரவசமான சிரிப்பில். நான் நடுவிலும் இரண்டு புறமும் இருவருமாக நாங்கள் நடந்தே கொஞ்சம் தூரத்தில் இருந்த கடற்கரையை அடைந்தோம். கடற்கரை சந்தோஷமாக இருந்தது. ஓடி பிடித்து கல் குதிரைகளின் மேல் உட்கார்ந்து விளையாடும் குழந்தைகள், குழந்தைகள் விளையாட்டை பார்த்து ரசிக்கும் பெற்றோர்கள், உலகத்துக்கு ஜீவன் சேர்க்கும் யுவர்களும் யுவதிகளும். கடலைகள் கடல் மணலில் சுகமாக வேறுபட்டன. குழந்தைகள் வாழ்வில் புதிய வர்ணங்களை சேர்த்து பலூன்கள் பறந்தன. ஸ்டூல் போட்டு பட்டாணி சுண்டல் விற்கும் ஐயரிடம் வாங்கி சாப்பிட்டோம். கார வடை வாங்கி கொடுங்க சார் என்றால் மரி. கொடுத்தேன், தின்றாள். மத்தியானம் சாப்பிடல சார், சோம்பேத்தனமாக இருந்துச்சு, தூங்கிட்டேன். ராத்திரி எங்களோட தான் நீ சாப்பிடுற என்றாள் சுமதி. இருக்கட்டுங்க. என்ன இருக்கட்டும், நீ வர. வரும்போது சுமதியின் விரல்களில் தன் விரல்களை கொத்துக்கொண்டு சற்று பின்தங்கி மரி பேசிக் கொண்டு வந்தாள். நான் சற்று முன் நடந்தேன். சாம்பாரும் கத்திரிக்காய் கறியும் தான். மத்தியானம் வறுத்த நெத்திலி கருவாடு இருந்தது. தூள்கா, தூள். இந்த சாம்பாரும் நெத்திலி கருவாடும் பயங்கரமான காம்பினேஷன்கா என்றாள் மரி. மரி இப்போதெல்லாம் காலையும் மாலையும் தவறாமல் எங்கள் வீட்டுக்கு வந்து போய் கொண்டிருந்தாள். காலை இட்லி எங்கள் வீட்டில் தான். வருஷம் 365 நாளும் எங்க வீட்டுல இட்லி அல்லது தோசை தான். ஆட்டுக்கல்ல ஒளித்து வைத்து விட்டால் சுமதிக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துவிடும் மரி என்பேன். மரி விழுந்து புரண்டு சிரிப்பாள். சாயங்காலங்களில் எங்கள் வீட்டில் தான் அவள் வாழ்க்கை கழிந்தது. பேண்ட் போட்ட அந்த பெண் சிரமப்பட்டு சம்மணம் போட்டு உட்கார்ந்து சுமதிக்கு வெங்காயம் நறுக்கி தருவதை பார்க்க வேடிக்கையாகவே இருக்கும். ஏமா, சைக்கிள்ல ஊற சுத்துற பெண் நீ, இங்க இவளுக்கு வெங்காயம் நறுக்கி தரையே என்றேன். இதுதான் சார் த்ரில்லிங்கா இருக்கு. கண்ணுல நீர் சுரக்க சுரக்க வெங்காயம் நறுக்கிறது பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் என்றால். ஐயோ, இந்த பயங்கரமே. சார் ஒன்னு சொல்லட்டுமா? 2-3 கூட சொல்லு. சீரியஸா கேட்கிறேன் சார். நான் இங்க வந்து போறதுல உங்களுக்கு தொந்தரவு இல்லையே சார்? சத்தியமா கிடையாது. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து விட்டு அவள் சொன்னாள். ஏன் சார் கெட்டு போனவள்னு எல்லோரும் சொல்ற என்னை எதுக்கு உங்க வீட்டுல சேர்த்து சோறும் போடுறீங்க? சிரிப்பு தான் வந்தது. பைத்தியமே, உலகத்துல யார் தான் கெட்டு போனவங்க? யாராலுமே கெட முடியாது தெரியுமா? மனசுக்குள்ள நீ கெட்டு போனவள்னு நினைக்கிறியாக்கும். அதை விட்டுடு. நீயும் கெட்டவள் இல்லை, உங்க அம்மாவும் அப்பாவும் யாருமே இங்க கெட்டவங்க இல்லை. அவள் சொன்னால், எங்க அம்மாவை பழி தீர்க்கணும் தான் அப்படிலாம் நந்துக்கிறேன் சார். எனக்கு தெரியும் என்றேன். 10 நாள் இருக்குமோ? இருக்கும். ஒரு நாள் மரி என்னிடம் கேட்டாள், சார் நான் ஸ்கூலுக்கு வர்றதே இல்லைன்னு நீங்க ஏன் கேட்கவே இல்லை? நான் அவன் முகத்தை பார்த்தேன். 2 மணிகள் உருண்டு விழ தயாரா இருந்தன அவள் கண்களில். என்ன நீங்க கேட்டிருக்கணும் சார். ஏன்டி ஸ்கூலுக்கு வரலன்னு என்ன அரைஞ்சு கேட்டிருக்கணும் சார். என்ன கேட்க ஆள் இல்லைன்னு நான் இப்படி இருக்கேன். என் மேல இப்படி யாரும் அன்பு செலுத்தினது இல்லை சார். அன்பு செலுத்துறவங்களுக்கு தானே அதட்டி கேட்கும் அதிகாரம் இருக்கு. உனக்கே அது தோணும் தான் நான் காத்திருந்தேன். அதனால் என்ன, ஒன்றும் மூழ்கி போய்விடவில்லை. இன்னைக்கு புதுசா ஆரம்பிப்போம். இன்னைக்கு தான் 10th கிளாஸ்ல நீ சேர்ந்ததுன்னு வச்சுக்கோ. நாளிலிருந்து நம்ம ஸ்கூலுக்கு போறோம் என்றேன். மரி முகத்தை மூடிக்கொண்டு விசும்பி விசும்பி அழுதாள். இப்படிதாங்க கதையை முடிக்கிறார். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, கூடவே பெல் நோட்டிபிகேஷன் தட்டி விடுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.